ஓரளவுக்கு மேலே நம்மக்கிட்ட பேச்சே கிடையாது. வீச்சுதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படம் ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆக போது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் 6 நாள் இருக்க இந்த சமயத்திலே இப்போவே சில நாட்டில் இந்த படத்துக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. முக்கியமாக யூஎஸ்ஏல இந்த படத்துக்கு 9ஆம் தேதி ப்ரிவ்யூ ஷோக்கு நிறையாவே புக் ஆகிருக்கு. ஸோ அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அது இல்லாமல் ஸ்ரீலங்காலையுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே எவ்வளோ இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸ்ரீலங்காவில் ஆக்சுவலாக ஒரு பெரிய நம்பர், இதுதான் பெரிய வசூல் சாதனை அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிடி ரிட்டர்ன்ஸ் 7 நாளில் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. அந்த படத்தோட வசூல், இது இல்லாமல் ஓப்பன்ஹைமர், பார்பி, அப்புறம் எல்ஜிஎம், இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறம் ப்ரோ, ஸோ அந்த படம் ஓப்பனிங் பெருசாக இருந்தது, அதுக்கப்புறம் அப்படியே கம்மியாச்சு. ஸோ நேற்று எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் ஒவ்வொரு இயக்குனருக்குமே ஒரு படம், இது என்னோட மாஸ்டர் பீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு படம் இருக்கும். அப்படி பா ரஞ்சித் அவர்களோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மெட்ராஸை சொல்லலாம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். ஸோ ட்ரெயினில் இருந்து ஒரு ஹீரோ எட்டி பார்க்குற மாதிரி, அதை நிறையா பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, அவ்வை சண்முகி தான் உலகநாயகன் அவர்களோட ஒரு பயங்கரமான மாறுபட்ட கதை, அதுவும் மாறுபட்ட வேடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படம் தான். அந்த படத்தில் கல்யாண கச்சேரி அப்படிங்கிற ஒரு பாட்டு, சூப்பரான பாட்டு. அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராமன், நாகராஜ், அப்புறம் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க பேர் தெரில. ஸோ அவங்க 2 பேர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஜய் ராம் அப்படிங்கிறவர், அப்புறம் லியோ எடிட்ஸ், ஏதோ விஜய் ஃபேன் போல். ஸோ இந்த 5 பேர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு, அவ்வளோதான். அப்புறம் ஓப்பன்ஹைமர் படத்தோட டே 14 கலெக்ஷன் இந்தியாவில் $1,94,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $8.5 மில்லியன். இது மட்டுமே 70 கோடி வருது. ஸோ ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்துருச்சு. அந்த ப்ராஃபிட் கணக்கெலாம் எவ்வளோ அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். இந்தியா முழுக்க 109 crore, அதாவது $109,67,00,000 வசூல் பண்ணியிருக்கு. $425 மில்லியன். இது $3,505 கோடி வருது. அப்புறம் பார்பி, இந்த படத்தோட டே 14 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 74 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $16 மில்லியன், $132 கோடி. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் 41,38,00,000, வேர்ல்டு வைடு $826 மில்லியன், $6,802 கோடி. ஸோ இந்த படம் மார்வலை விட, டிசியை விட, இல்லை வேறு பெரிய பெரிய சூப்பர் ஹீரோ படங்களை விட இந்த படம் இவ்வளோ வசூல் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த பற்றி தெரிஞ்ச ஒரு நண்பர் நம்மக்கிட்ட சொன்னார். ஸோ பார்பி அப்படிங்கிறது மேபி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் அதை விளையாடுதா இல்லையான்னு தெரில. ஆனால் ஃபாரினில் முக்கால்வாசி எல்லாருமே அந்த பொம்மையை வச்சு விளையாடாத யாருமே கிடையாது. எல்லாருமே அதை வச்சு விளையாண்டுருப்பாங்க. ஸோ இந்த பார்பிங்கிறது கார்ட்டூனாக நம்ம பார்த்துருப்போம், அது அடுத்த பரிமாணம். அதே அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு படமாக, தேட்டரில் ஒரு படமாக வருது அப்படிங்கும்போது, ஒரு மனுஷங்களே நடித்து பார்பியாக ஒரு கதையாக வருது போகுது அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு. அதுவும் இது குழந்தைங்க மட்டுமே ரசிக்கிற ஒரு படமாக இருக்காது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு 40-50 வயசாக இருக்கவங்க கூட சின்ன வயசில் கண்டிப்பாக அந்த பார்பி, அந்த பொம்மையை வச்சு விளையாண்டவங்களாக இருப்பாங்க, இல்லை பார்பி கார்ட்டூனை பார்த்து ரசித்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுமே இந்த படத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓகே இது எல்லாருக்குமான படம் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் ராக்கி அவர் ராணிக்கு பிரேம் கஹானி, அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் இந்தியா முழுக்க $4,80,00,000, வேர்ல்டு வைடு $5,85,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் 7 நாளில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க $73,60,00,000, வேர்ல்டு வைடு $113,38,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 180 கோடிக்கிட்டே இந்த படம் வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் ப்ரோ அப்படிங்கிற படத்தோட டே 7 கலெக்ஷன் ஓப்பனிங் பெருசாக இருந்தது, கிட்டத்தட்ட 50 கோடிக்கிட்ட. ஆனால் டே 7 பாருங்கள், ஆந்திரா தெலுங்கானாவில் $1,95,00,000, வேர்ல்டு வைடு $2,60,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 3 நாள்லேயே 100 கோடி வசூல் பண்ண ஒரு படம்
அடுத்த 4 நாளில் வெறும் 15 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ ஓப்பனிங் இந்த படத்துக்கு பெருசாக இருக்குது. ஸோ அதுதான் நான் தொடர்ந்து சொல்லுவேன், ஒரு படம் ஓப்பனிங் டே கலெக்ஷனை விட ஓப்பனிங் வீக்கெண்டு கலெக்ஷனை விட அதுக்கப்புறம் அந்த படம் எப்படி கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த படங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது ப்ரோ வந்து அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு தவறிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படம் 115 கோடி 39 லட்சம், இந்த படமே கிட்டத்தட்ட அந்த 180 190 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் பேபி அப்படிங்கிற படம் ஸோ டே 21 கலெக்ஷன். ஸோ இந்த படம் பேபி அப்படிங்கிற இந்த படம் இருக்குல்ல, இந்த படம் வந்து டே 1 ஒரு கலெக்ஷன் பண்ணிச்சுல, அதை விட அதிகமாக வீக் டேயில் கலெக்ட் பண்ணிச்சு. அதுதான் இந்த படத்தோட இவ்வளோ பெரிய நம்பர் வந்ததுக்கு, இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்ததுக்கு காரணம்னு நம்புகிறேன் நான். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 36 லட்சமும் வேர்ல்டு வைடு 51 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 59 கோடியே 28 லட்சமும் வேர்ல்டு வைடு 73 கோடியே 77 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டுங்க அது. ஸோ நம்ம வரப்போகிற நாட்களில் மறுபடியும் பார்ப்போம். மாவீரன் டே 21 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 18 லட்சமும் வேர்ல்டு வைடு 28 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இதுவரையும் 87 கோடியே 4 லட்சம் வந்து இதுவரையும் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 51 கோடியே 78 லட்சம். ஸோ எல்லா இடத்துலையுமே ரிலீஸ் ஆனால் எல்லா இடத்துலையுமே ப்ராஃபிட் அமைஞ்சிருச்சு. ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய் ஒரு ப்ராஃபிட் எடுத்துருச்சு. இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 கோடிக்கிட்டே இந்த படம் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு. அப்புறம் எல்ஜிஎம் ஸோ தோனி அவர்களோட தயாரிப்பில் வந்த இந்த படம் ஸோ தோனிக்காக போய் பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. ஸோ இந்த படம் டே 7 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 24 லட்சமும் வேர்ல்டு வைடு 31 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு 6 கோடியே 78 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். இந்த படம் 8 கோடி பட்ஜெட்டு 5 கோடியே 75 லட்சம் வந்து இந்த படத்துக்கு வந்து ரைட்ஸ் போயிருக்கு, தேட்ரிக்கல் ரைட்ஸு. ஸோ அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு 10 கோடிக்கு மேலே வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 53 லட்சமும் வேர்ல்டு வைடு 1 கோடியே 72 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 14 கோடியே 59 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலாக. அப்புறம் 17 கோடியே 13 லட்சம் உலகம் முழுக்க இது வரையும் 7 நாள் வசூல் எடுத்திருக்கு. அப்புறம் வந்து ஜெயிலர். ஸோ ஜெயிலர் படம் வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதோட ட்ரெய்லருக்கு கூட இப்போ ஷோகேஸ் அது கூட வந்துருந்தது. அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரொம்பவே கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து படம் சூப்பராக இருக்க போகுது, பார்க்கும்போதே தெரியுது, பயங்கர ஆக்ஷனு பயங்கர மாசுன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு 40% பேர் இது விக்ரமோட சாயல் மாதிரியே இருக்கே, இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் ஒப்பிடாதே, இவர் வந்து இதே மாதிரியே சாதாரணமாக இருக்கார், அப்புறம் அவர் யாருன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அவர் யார் தெரியுமா, எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்ரம் இதிலேயே வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலுமே ஒப்பீனியன் என்ன வேணால் மாறலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் எல்லாமே மாறலாம், ஆனால் ஃபேக்ட்டுங்கிறது அது மாறாது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது இப்போ ஃபேக்ட்டு. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற இந்த படம் இதுவரையும் யூஎஸ்ஏலையும் ஸ்ரீலங்காலையும் எந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ் சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ யூஎஸ்ஏல பார்த்திங்க அப்படின்னா August 9 அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவ்யூ ஷோவுக்கு வந்து $64K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வரையும் டிக்கெட் சேல் ஆகிருக்கு. ஸோ 52 லட்சம் வருது இது மட்டுமே. அப்புறம் August 10 ஸோ அடுத்த நாள் ரிலீஸ் அன்னைக்கு வந்து $48K இது வந்து 39 லட்சம் வருது. அப்புறம் ஸ்ரீலங்கன் ருப்பியில் பார்த்திங்க அப்படின்னா 46 லட்சத்துக்கு வந்து டே 1க்கு மட்டுமே வந்து புக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது 7 நாள் 6 நாளைக்கு முன்னாடியே புக் ஆனதில் ஸ்ரீலங்காவில் இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பீஸ்ட் இருந்திருக்கு, விக்ரம் இருந்திருக்கு. ஸோ அந்த படங்களோட வசூலெலாம் இது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஊர் காசுக்கு கன்வெர்ட் பண்ணால் 11 லட்சம். ஸோ இதை பார்க்கும்போது க்ளீனாக தெரியுது ஓவர்சீஸில் இந்த படம் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அப்படிங்கிறது பெருசாக வரப்போகுது. அதே மாதிரியே இங்கே தமிழ்நாட்டிலையுமே பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்பில் அதை ஒரு போலாகவே போட்டிருந்தேன். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், 50 கோடிக்கும் கம்மியாக டே 1 வேர்ல்டு வைடு கலெக்ஷன் பண்ணுமா, இல்லை 50லேருந்து 75 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன், அப்புறம் 75லேருந்து 100, இல்லை 100க்கு மேலே. ஸோ இதில் எந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ 100 கோடிக்கு மேலே அப்படின்னா அது 200 கோடிக்குமே வந்து பொருந்தும். ஸோ 100 crore மேலேயா, இல்லை 100 crore கீழேயா, இல்லை 50 கோடிக்கும் கீழேயா அப்படிங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ ஜெயிலருக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ அந்த படத்தோட அந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷன் செகண்ட் டே கலெக்ஷன்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் மெட்ராஸ் படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பா ரஞ்சித் அவர்களோட ஒரு முக்கியமான படம், எப்படி சார்பட்டா பரம்பரை இப்போ அவரோட முக்கியமான படமோ அதே மாதிரியே மெட்ராஸ் அவரோட ஒரு முக்கியமான படம். ஸோ இந்த படத்தில் ரொம்ப டீப்பாக இருக்கும், ரைட்டிங்லேருந்து அந்த டைலாக்லேருந்து அவங்க பேசின அரசியல், ஒரு செவத்தில் எவ்வளோ அரசியல் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைய கருவாகவே இருக்கும். ஒரு செவரு இவ்வளோ பண்ணுமா
அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட பெரிய விஷயமாகவே பேசப்பட்டது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி படங்கள் நிறையா வந்தது. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சில அரசியல் பேசியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்த படங்களில் நிறையா பேசலைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ரொம்ப டீப்பான ஒரு படம். கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஏரியாவில் இருந்து, அந்த செவரில் இருந்து, அந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்லேருந்து, ஜானின்னு ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டர்லேருந்து, அன்பு கேரக்டர்லேருந்து, அப்புறம் நம்ம கார்த்தி கேரக்டர்லேருந்து எல்லாமே நம்ம மனசில் நின்ன ஒரு கேரக்டரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களோட எல்லாரோட ஃபேவரட் மூவியாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்தோட வசூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 19,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 2021 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. 8,50,00,000 அங்கே மட்டுமே வந்து வசூலாகிருக்கு. கர்நாடகாவில் 3,65,00,000, கேரளாவில் 1,28,00,000, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 42,00,000, ஓவர்சீஸில் 5,40,00,000, வேர்ல்டு வைடு 39,10,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 14 கோடி. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 22,15,00,000. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.